பறவைக்கு உதவிய மரம், த ட்ரீ தட் ஹெல்ப் த பேர்ட். ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு பெரிய மாமரம், மேங்கோ ட்ரீ இருந்தது. அந்த மரத்தில் ஒரு சிறிய பறவை கூடு கட்டி வசித்து வந்தது. ஒரு நாள் பலத்த மழை மற்றும் புயல், ஸ்டார்ம் வந்தது. புயலின் வேகத்தால் பறவையின் கூடும் பறவையும் கீழே விழுந்துவிட்டன. மரத்தின் அடியில் காயமடைந்து கிடந்த பறவை உதவிக்காக பரிதாபமாக கத்தியது. மாமரம் அதை பார்த்தது. தான் அசைக்க முடியாத ஒரு பெரிய மரம் என்ற அகங்காரம், அரகன்ஸ் அதற்கு இருந்தது. அதனால் அது பறவைக்கு உதவ விரும்பவில்லை. சிறிது நேரம் கழித்து ஒரு கோடாலியுடன் ஒரு மரம் வெட்டி லம்பர் ஜாக் அங்கு வந்தான். அவன் அந்த மாமரத்தின் உயரத்தையும் நேர்த்தியையும் பார்த்து, இதுதான் சரியான மரம் என்று கூறி வெட்டத் தயாரானான். அப்போது காயமடைந்த பறவை அந்த மரம் வெட்டியின் காலடியில் விழுந்து, தயவு செய்து இந்த மரத்தை வெட்டாதீர்கள், இதுதான் என் வீடு, நீங்கள் என் வீட்டை அழித்தால் நான் எங்கே செல்வேன் என்று கெஞ்சியது. பறவையின் பேச்சால் மனம் மாறிய மரம் வெட்டி அந்த மாமரத்தை வெட்டாமல் சென்று விட்டான். மரம் அப்போதுதான் தன் தவறை உணர்ந்தது. அது பறவையிடம், நான் உனக்கு உதவ மறுத்தேன், ஆனால் நீதான் என் உயிரை காப்பாற்றினாய், உன் நன்றியை, கிராட்டிடியூட் என்றும் மறக்க மாட்டேன் என்றது. அன்று முதல் மாமரம் மற்ற உயிர்களுக்கும் உதவத் தொடங்கியது. நீதி: நன்றி உணர்வுடன் இருங்கள். நீங்கள் மற்றவர்களுக்குச் செய்யும் சிறிய உதவி உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையாக திரும்ப வரலாம். Please like, subscribe and share.